ரேஷன் துவரம் பருப்பு. இதில் வந்து நம்ம மசால் வடை பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம கடலை பருப்பில் தான் மசால் வடை சுடணுன்ட்டு இல்லை, இந்த பருப்புலேயும் நம்ம மசால் வடை சுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டால் போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்றது கிடையாது. அரை மணி நேரத்துலேயே நமக்கு பருப்பு நல்லா ஊறி வந்துடும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசால் எடுத்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் விட தேவையில்லை, தண்ணி விடாமலே நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா பொடியாக, ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்றது கிடையாது, ஒன்றும் அதிகமாக அரைச்சாவே போதும். இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, இதுலேயே வந்து நம்ம துவரம் பருப்பு வந்து நமக்கு இப்போ ஊறிட்டுருக்கோம். ஊறினதும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு, நமக்கு தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து நம்ம தட்டு வச்சு வடிகட்டிடுங்க. தட்டு வச்சு வடிகட்டிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. அதனால் அந்த மாதிரி தட்டு வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பையும் நம்ம தண்ணி விட தேவையில்லை. இதுவும் நம்ம வந்து நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சாவே போதும். பருப்பு வந்து நமக்கு உடஞ்சி இருக்கணும், ரொம்ப முழுசாலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம கடலை பருப்பு அரைக்கிற மாதிரி தான் இதுவும் அரைக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் ஒரு தடவை தான் அரைச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். பெரிய ஜாராக இருந்தால் ஒரே நடையில் போட்டுடலாம். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் நான், அதனால் வந்து 2 வாட்டி நான் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருளை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் மூடிட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணணுன்றதுனால நான் அதை மூடிட்டேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க அரைச்ச அரிசி மாவு தான், இடியாப்ப மாவு இருந்தாலும் கூட பரவாயில்ல, போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, நிறையா அரிசி மாவு போட்டுக்காதீங்க, எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் வந்து கஸ்தூரி மெத்தியை பொடி பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை கிடைக்கல, அதனால் நான் போடலை. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா இன்னும் கூட டேஸ்டியாக இருக்கும் அந்த கொத்தமல்லி வாசத்துக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் இது கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம துவரம் பருப்பில் தான் நம்ம வந்து சுடுறோம். அதனால் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு அது கூட நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து துவரம் பருப்பில் பண்ண மசால் வடை அப்படின்றது தெரியாது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கிள்ளி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மேலே எழும்பி வரணும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. நம்ம வடையை தட்டி அதில் போட்டுட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நமக்கு டக்குன்னு வேகாது, மேலே வரைக்கும் தான் நல்லா வெந்துடும். இது வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு பொறுமையாக வந்து நீங்கள் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். போட்ட உடனே நீங்கள் கரண்டி போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம வடையை திருப்பி விட்டுக்கணும். வடையை 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நமக்கு நல்லா பொன்முருவலாக வந்துடணும். மேலே அந்தளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வரணும். நம்ம வந்து மேலே வந்து கலர் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹையில் வச்சிட்டோம்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து பொறுமையாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரே மாதிரியாக வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு நடையும் நம்ம மசால் வடையை போட்டுக்கலாம். அடுத்த நடையும் போட்டு எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது, இந்த மாதிரி நல்லாவும் இருக்கும். இதில் கீரைகள் கிடச்சா கூட இது கூட கீரை கூட சேர்த்து நம்ம மசாலா வடை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்கள் இந்த பருப்பில் சுட்டுருக்கீங்களான்றதையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.